ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு டஸ்டி ரைட்ஸ். பிளான் பண்ண மாதிரியே வந்து கோவா வந்துட்டோம். அடுத்து என்ன? ஆமாம், கோவா வந்துட்டோம். இப்போ ஸ்பெஷல் பீச்சுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டுடலாமா? யூஸ்வலாக நம்ம ஒரு பீச்சுக்குன்னு தனியாக இது வரைக்கும் வீடியோ பண்ணதே இல்லை. இது ஸ்பெஷல் பீச்னு வேறு சொல்கிறீங்க, அப்படி என்ன இதில் இருக்குது? இப்போ கோவாவில் ஒரு 30-40 பீச் இருக்கும். ஆனால் அதிலலாம் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் எபிசோட் போடுற அளவுக்குலாம் கண்டென்ட் இருக்காது. ஆனால் இந்த பீச்சுக்கு ஸ்பெஷலாக போடுற அளவுக்கு ஒரு அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. அதனால் நம்ம போட்டால் வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கோவாக்கு இது வரைக்கும் ஒரு 6-7 தடவை மினிமம் வந்தாச்சு. நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாகவே வந்துட்டீங்க. நிறைய பீச்சஸ் பார்த்துருக்கோம். தனியாக வீடியோ போடுற அளவுக்கு இந்த பீச்சில் என்ன இருக்குன்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லுங்களேன், பார்ப்போம். ஆடியன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷூர். இந்த அரம்போல் பீச்சில் பார்த்தீங்கன்னா அரம்போல் ஏரியாலேயே வந்து நிறைய பார்ட்டிஸ் நடக்கும். ஓகே. யூஸ்வலாகவே கோவாவில் நிறைய பார்ட்டிஸ் நடக்கும். ஆனால் இந்த அரம்போல் ஏரியாவில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இங்கே நிறைய சின்னதாக அவ்வளோ சவுண்ட் இல்லாமல் அதே சமயத்தில் நிறைய வைப்ஸோட ஓகே நல்ல லைவ்லியான பார்ட்டிஸ் நிறைய நடக்கும். ஓகே கேரியோக்கி ரூம்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஹாஸ்டல்ஸ்லாம். ஓகே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது என்னென்னா, இந்த இடத்துல வந்து ரஷ்யன்ஸ் ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ ரஷ்யன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து இந்த இடத்துல வேறு ஆக்டிவிட்டீஸ் நிறையா நடக்கும். ஓகே. யூஸ்வலாக மற்ற பீச்சஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, சும்மா பியர் வாங்கிட்டு பீச்சில் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க, இல்லை பீச்சில் குளிப்பாங்க, அவ்வளோதான். பட் இங்கே வந்து பீச்சில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும், நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் இப்போது. ஓகே. செகண்ட் என்ன, இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீச்சு. மேண்ட்ரம் அரம்போல் ரெண்டும் சேர்ந்து டுகெதர் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் இருக்கும். ஓகே. அந்த ஸ்ட்ரெச் வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த 5-6 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் நடக்கலாம், ஜாகிங் பண்ணலாம், அந்த மாதிரி இதுக்கெலாம் ரொம்ப நல்ல பீச்சு. ஓகே. அடுத்தது வந்து பக்கத்துலேயே ஸ்வீட் வாட்டர் லேக் ஒன்று இருக்குது. ஓகே. அதுக்கு வந்து இங்கே பீச்லேருந்தே ஹைக் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல பிளேஸ் அங்கே போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சர்ஃபிங் ரொம்ப பாப்புலரான பிளேஸ் இது. ஓகே. கோவாவில் ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சர்ஃபிங் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்மளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ஃபிங் பண்ண தான் இங்கே நம்ம தீமே, இந்த ட்ரிப்போட தீமே வந்து சர்ஃபிங் தான். ஸோ இங்கே இருக்கிற வேவ்ஸ் எல்லாம் வந்து சர்ஃபிங்க்கு ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து இங்கே ஒரு ஃப்ளீ மார்க்கெட் ஒன்று இருக்குது. ஃப்ளீ மார்க்கெட் யூஸ்வலாக வேறு 5 நாள் தானே இந்த ஃப்ளீ மார்க்கெட் போடுவாங்க. இங்கேயும் ஒன்று. இது வந்து ஆக்சுவலாக ரஷ்யன்ஸே விற்கிற ஃப்ளீ மார்க்கெட். அவங்களே ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸு, பெயிண்டிங்ஸ் அவங்களாம் அதெல்லாம் செஞ்சு அவங்களே வந்து விற்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து இங்கே ஒரு 3 months 4 months இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கும் ஒரு இன்கம் மாதிரி இருக்குன்றதுக்காக அவங்க வந்து இங்கே வந்து விற்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக 5 நாள் ஆனால் வந்து வீக்லி ஒன்ஸ் சண்டே நினைக்கிறேன் ஃப்ளீ மார்க்கெட் இருக்கும். பட் இங்கே டெய்லி நம்மளால் பார்க்க முடியுதுல்ல. ஓகே, சரி. ஹிண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து டேரெக்டாக போய் பார்த்துருவோமா? சரி, வாங்க போவோம். பீச் பாருங்கள் எவ்வளோ லைவ்லியாக இருக்குது. இங்கே எல்லாம் வந்து வாலிபால்லாம் ஆடிட்டு இருக்காங்க ஜாலியாக. இங்கே பாருங்க, பீச்சை பார்த்தோன்னே நம்ம ஆள் சன்செட்டை பார்த்துட்டே படுத்துறாரு. வாவ், சன்செட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாதிரி வைபே செம்மையாக இருக்குல்ல. இங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அந்த பக்கம் நிறைய பேர் சர்ஃபிங் பண்ணிருக்காங்க. சரி, எதனால் இங்கே வந்து இவ்வளோ ரஷ்யன்ஸ் அதுவும் இந்த ஒரு பர்டிகுலர் பீச்சில் பார்க்க முடியுது? அதாவது என்னென்னா, போர்ச்சுகீஸ் கோவாவில் இருந்த டைம்லேருந்து ரஷ்யன்ஸ் இங்கே வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. ஓகே. ரஷ்யன்ஸ் வந்து ஏன் இங்கே வராங்கன்னா, அங்கே வந்து இது வின்டர் சீசன். ஒரு 3 மாதம், நவம்பர், டிசம்பர், வரைக்கும் நினைக்கிறேன் 4 months வந்துடும் கிட்டத்தட்ட. ஜான்வரி, கொஞ்சம் ஃபெப்ரவரி வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அங்கே ரஷ்யாவில் வின்டர் சீசன். ஓகே. ஸோ சைபீரியா பக்கம்லாம் வந்து ரொம்ப வந்து கோல்டாக இருக்கும். ஓகே. அதுக்கு வந்து அங்கேயே இருந்து ஹீட்டர்லாம் போட்டு அதுக்கெலாம் வந்து ப்ராப்பராக ஹீட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நிறைய எலக்ட்ரிசிட்டி ஆகும், கேஸ் ஆகும். அதுக்காக வந்து 10 times காஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்கல்ல. பட் நார்மலாகவே வந்து காஸ்ட் ஜாஸ்தி ஆகுன்றதுனால அவங்க வந்து இந்த மாதிரி இந்தியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து முன்னாடி போர்ச்சுகீஸ் காலத்துலேருந்தே நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு பிளேஸ் எஸ்பெஷலி அரம்போலில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு நிறைய ரஷ்யன்ஸ் வந்து இங்கே செட்டில் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால் இந்த அரம்போலில் வந்து எப்போவுமே நிறைய ரஷ்யன்ஸ் இருக்காங்க. ஓகே. ஐ கெஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரி சூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைக் இந்தியாவில் ஒரு 3-4 months இருந்தாலுமே வந்து அவ்வளோ செலவாகாது. ஒரு 2 lakhs இருந்தால் போதும் அவங்களுக்கு. ஆமாம், இங்கே அவங்க லைஃப் ஸ்டைலுமே அப்படி தான் இருக்கும். ஒன்றும் ரொம்ப லாவிஷெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. ஓகே. சின்னதாக ரூம் எடுத்து ரூமில் தங்கிக்குவாங்க. நம்மள மாதிரி ரெசார்ட் அந்த மாதிரிலாம் புக் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ மந்த்லி ரெண்டில் 3 monthsக்கு லைக் மந்த்லி 10,000 லைக் 5,000 அந்த மாதிரி ரெண்ட் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. அது மாதிரி நிறைய சின்ன கேஃபேஸ்லேயும் வந்து அவங்க நிறைய பார்க்கலாம். ஓகே. பெரிய ரெஸ்டாரண்ட்ஸை விட வந்து கேஃபேஸில் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே. அது மாதிரி அவங்க ஒன்றும் அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரூகலாக இருந்து சன்னை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த பீச்லேருந்து பக்கத்துலேயே ஸ்வீட் வாட்டர் லேக்கும் இருக்குது. இது எக்ஸாக்டாக அந்த மவுண்டைன் இருக்குது பாருங்க. ஆமாம், அந்த மவுண்டைனை தாண்டின உடனே கொஞ்சம் தூரம் போனால் இருக்கும். இன்ஃபேக்ட் இங்கே ட்ரக் பண்ணி கூட போகலாங்கிறாங்க. ஓகே. அதை நம்ம தனியாக ஒரு நாள் போய் பார்ப்போம். எவ்வளோ நேரம் ட்ரெக் பண்ணணும் அதுக்கு?
15 மினிட்ஸ்னு சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எப்படி அரை மணி நேரம் மேலே ஆகிடும்னு நினைக்கிறேன். அது ஸ்வீட் வாட்டர் லேக்னா எப்படின்னு எனக்கு தெரியல. அது வந்து சால்ட் வாட்டர் பக்கத்தில் சும்மா ஒரு நார்மல் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கிறதுனால ஸ்வீட் வாட்டர்னு சொல்லுவாங்க. மேபி அதனால சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்கப்பா. சரி ஒன்றும் பண்ணலாம், ட்ரோனை விட்டு பார்க்கலாம். சரி எப்படி இருக்குன்ட்டு. ஓகே. வாவ், பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. ஆமாங்க, இதெல்லாம் ட்ரோன் இல்லைன்னா பார்க்கவே முடியாது. அங்கே பாருங்க, ஏதோ ரெட் கலரில் யாரோ ஸ்விம் பண்ணிருக்காங்களா என்ன? இருங்க கொஞ்சம் கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாம். ஸ்விம் தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் போய் அங்கே ஸ்விம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போகிறோம். நான் வேறு ஸ்விம் வேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் யூஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக ஒரு ஃபால்ஸுக்கு யூஸ் பண்ணால் எப்படி? கண்டிப்பாக போகிறோம், குளிக்கிறோம். வாவ், சூப்பராக ஃப்ரெஷ்பி விட்டு அவரே பிடிக்கிறாரு பாருங்க. வித்தையெல்லாம் வேற கட்டுறாரு ஃப்ரிஸ்பி வச்சுட்டு. வாவ், பாருங்க 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 பாருங்க, படம் போடுறாரு, கையில் சுத்துது. இங்கே வந்து ஃபாரினர்ஸ்லாம் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பஜனை பாடிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. வந்து ஒரு ஃபியூஷன் ஆஃப் வேற வேற கல்ச்சர். நம்ம நல்ல ஒரு முரளி மனோகர் சாங் ஒன்று அவங்க பாடிட்டு இருக்காங்க. யோகாலாம் பண்ணிருக்காங்க பாருங்க சைடில். இங்கே பாருங்க, ஒரு பெரிய ஃப்ளீ மார்க்கெட்டு. எல்லாமே வந்து அவங்களே வந்து ரஷ்யன்ஸே வந்து கடையை போட்டு சூப்பராக பண்ணிருக்காங்க. இது மோஸ்ட்லி ரஷ்யன் பீப்புளுக்கேவா இல்லை எல்லாருக்கும் வைப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து ரஷ்யனில் தான் எழுதியிருக்கு. இல்லை, சில இடத்துல நம்ம அங்கே இந்த பார்த்தோம்ல, இங்கிலீஷ்லேயுமே எழுதி வச்சுருந்தாங்க. வா, அந்த ஸ்கில்லை பாருங்க. அவர் 4 ஸ்டிக்கை வந்து போட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. சூப்பராக இருக்குல்ல. ஒரு பக்கம் அங்கே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா போயிட்டுருக்கு. இங்கே இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து ஷாக்கில் மியூசிக் போயிட்டுருக்கு. இது ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பாடுறவங்களாம் வெள்ளக்காரங்க, இங்கிலீஷ் பாட்டு போடுறவங்க நம்ம இருக்காருங்க. ஆமாம், அது ஒன்றும் நம்ம தப்பாக எதுவும் சொல்லலை. நம்ம வந்து அது ஒரு மிக்ஸ் ஆஃப் கல்ச்சர்னு தான் எடுத்துக்கணும். நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அந்த பெர்ஃப்யூம் வந்து பேஸ்ட் ஆன் அவர் சக்ரா ரீடிங்கும். அப்படின்னா நம்ம பாடியில் சக்ராஸ் இருக்கும்ல, ஆமாம், அந்த சக்ராவை பேஸ் பண்ணி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்களாம். ஓகே, இதை தான் நான் சொன்னேன், மிக்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ். இப்போ இந்த 4 months வந்து ரஷ்யாவில் வந்து எக்ஸ்ட்ரீமாக லோ டெம்பரேச்சர் இருக்கனால தான் நம்ம ஊருக்கு வராங்க. ஸோ வந்து அதில் கொஞ்சம் பேர் லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லை வேறு கண்ட்ரிக்கெலாம் போவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு நல்ல சிம்பிளான ஒரு ரூம்ஸ்லாம் தங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் வந்து அவங்களோட டே டு டே லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு ஏர்ன் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேடி வந்து இங்கே கேக்லாம் விற்றுட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து டெய்லி வந்து இங்கே வந்து மசாஜ் தெரப்பி கொடுக்குறாங்க. சில பேர் வந்து வீடியோகிராஃபி, ட்ரோனில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணும்போதோ அவங்க வந்து வீடியோ எடுத்து அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இது அவங்களுக்குன்னே பண்ணப்பட்ட ஃப்ளீ மார்க்கெட் இந்த ஹோல் லென்த்துமே. அடுத்ததாக கோவாவில் சர்ஃபிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஆரம்பல் பீச் தான். ஒரு 2-3 சூப்பரான சர்ஃபிங் ஸ்கூலுமே இருக்குது. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தனியாக நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் டே டைம் எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஜாலியாக சர்ஃபிங் பண்ணலாம், பேராகிளைடிங் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்வீட் வாட்டர் லேக் வரைக்கும் ஹைக் பண்ணி போகலாம், அங்கே போய் ஸ்விம் பண்ணலாம். இங்கே பீச்லேயே வந்து கயாக் பண்ணலாம். ஈவினிங் எடுத்திங்கன்னா நிறைய ஃப்ளீ மார்க்கெட் இருக்கும். அவங்க ரஷ்யன்ஸ்லாம் நிறைய கேம்ஸ் விளாண்டுருப்பாங்க, நீங்கள் ஈஸியாக போய் மிங்கிள் ஆகிக்கலாம். அடுத்தது நைட் லைஃபுமே சூப்பராக இருக்கும். இங்கேயே வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் பாடிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி நிறைய அந்த தம்போலெலாம் வாசிச்சுட்டு இருப்பாங்க, அது பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறம் நிறைய வந்து இங்கே ஓப்பன் ஹவுஸ் இருக்கும், சின்ன சின்ன ஒரு ஹோட்டல்ஸ் மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து நல்லா இந்த ஓப்பன் ஹவுஸ்லாம் வந்து சூப்பராக கண்டக்ட் பண்ணிட்டுருப்பாங்க, கரியோக்கிலாம் இருக்கும்.
இதெல்லாமே நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஃபயர் டான்ஸ் நடந்துகிட்ருக்கு, சூப்பராக எக்ஸ்டாட்டிக்காக ஆடிட்டுருக்காங்க. இதில் பெஸ்ட்டு பார்ட் என்னென்னா இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டுக்குமே எந்த பேமெண்ட்டுமே இல்லை, எல்லாம் வந்து ஃப்ரீயாக பீச் சைட்லேயே நடக்குதுல்ல. ஆமாம், இது அவங்கள வந்து பிஸியாக வச்சுக்கிறதுக்கு, அவங்கள என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு அவங்களே பண்ணிட்டுருக்காங்க. கரெக்டு. இந்த பீச் சைட்லேயே நிறைய இடத்துல வந்து கரியோக்கி இருக்கும், ஓப்பன் ஹவுஸ்லாம் இருக்கும். இங்கே கூட ரஷ்யன்ஸ்லாம் வந்து அழகாக இந்தியன் சாங், அதுவும் வந்து சாமி பாட்டெலாம் பாடிட்டு இருந்தாங்க. கேட்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு. நீங்கள் கோவா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். உங்களோட டென்ஷன் எல்லாமே மறக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு அமேசிங்கான பிளேஸ் இது. அவங்க பாடின அந்த இந்தியன் சாங்கை ப்ளே பண்ணுறேன், ஒரு என்ன மாதிரியான வைப்புன்னு நீங்கள் பாருங்கள். பாட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை.